தங்க மேடை நிகழ்ச்சிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு, கடவுளிடம் நீங்கள் பேச வாய்ப்பு கிடைத்தால் என்ன வரம் கேட்பீர்கள்? எதற்காக திட்டுவீர்கள்? எதற்காக புலம்புவீர்கள்? எதற்காக நன்றி சொல்வீர்கள்? நான் கடவுளை பார்த்து கேட்கிறேன், ஏயா உலகம் நடத்துறியா இல்ல உழவர் சந்தை நடத்துறியா? எத்தனை வெரைட்டி, நல்லவன் கெட்டவன், ஏழை பணக்காரன், அயோக்கியன் யோக்கியன், முதலாளி தொழிலாளி, படைச்ச நீ எல்லாத்தையும் சமமா பார்க்க வேணாமா? படைச்ச நீயே சமமா பார்க்கலாம், மனுஷ பையன் எப்படி இருப்பான்? அதுக்காக தான் நான் உன்னை திட்டம் வந்திருக்கேன். ஒன்றும் படைப்புலலாம் ஒன்றும் கோளாறு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் கிடையாது. அது இருக்கிற இடத்துல இருக்கிறத வச்சு தான் மதிப்பே. சாதாரணமாக நம்ம ஊரில் சமையல் அறையில் பள்ளி இருந்தால் நாம் பயப்படுவோம். சீனாவில் சமையல் அறையில் பள்ளி இருந்தால் பள்ளி பயப்படும். சாப்பிடுவாங்களா? ஆமாம், அவங்க உணவே அதான். அன்னைக்கு பாரதி பாடினாங்கய்யா, சாதிகள் இல்லையடி பாப்பா கூட தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்லி. அதே பாரதி இன்னைக்கு இருந்தானா, சாதிகள் உள்ளதடி பாப்பா அதற்கு சான்றுகள் உள்ளதடி பாப்பான்னு பாடுவாங்கயா. இன்றைய இளைஞனா நான் கடவுளை திட்டத்துக்கு காரணம், சிவபெருமான் பொண்ணுங்க பின்னாடி போனானா அது திருவிளையாடலாமா, கிருஷ்ணன் பொண்ணுங்க பின்னாடி போய் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒளி வச்சுக்கிட்டு குளிக்கிறத வேடிக்கை பார்த்தானா அது லீலையாமா. நாங்க பொண்ணுங்க பின்னாடி போனா மட்டும்தான் யூடிசிங் ஆமா. என்னடா உங்க நியாயம்? சார், இந்த பையன் வில்லங்கத்தை வெல்கம் போர்டு போட்டு வீட்டுக்கு கூப்பிடுறான். ஏற்கனவே இங்க வெயில் கொடுமை ஜாஸ்தியா இருக்கு. இவன் ஈவ்டீசிங்ல அரெஸ்ட் ஆகி வெயில் கொடுமையோட ஜெயில் கொடுமையும் அனுபவிக்க போறான். என்ன சொன்னியா? கிருஷ்ணன் செஞ்சா லீலை, நாங்கள் செஞ்சா ஈவ்டீசிங். கிருஷ்ணன் லீலை பண்ணப்போ 10 வயசுங்க. அவன் பிள்ளை பருவத்தில் லீலை செஞ்சா அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நீ ஒரு பிள்ளைய கொடுக்குற பருவத்தில் போய் நீ லீலை பண்ணினா அவன் ஈடிவிசியில் பிடிக்காம வேற எதில் பிடிச்சி போடுவான்? ஐயா, நம்ம கலாச்சாரம் என்ன? ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது தானே. நம்ம தமிழ் கடவுள் முருகனே அதை ஃபாலோ பண்ணானா, இந்த பக்கம் வள்ளியை வச்சிருக்கான், இந்த பக்கம் தெய்வானையை வச்சிருக்கான். சரி, இவன் தான் சரியில்லை, அவங்க அப்ப சிவன் கிட்ட போனேன், அவன் பார்த்தேன்னா உடம்புல ஒருத்தி வச்சிருக்கான், தலையில ஒருத்தி வச்சிருக்கான். சரி, இவன் 2 பேர் தான் சரியில்லை, இவங்க மாமன் கிருஷ்ணன் கிட்ட போனோம்னா அவனுக்கு போற இடமெல்லாம் முண்டாட்டி. கடவுளே இப்படி இருந்தா மனுஷன் எப்படிங்க இருப்பான்? இப்படிப்பட்ட கடவுளுக்கு 2 பொண்டாட்டி வச்சிருந்தவனும் எல்லா இடத்துக்கும் போற கிருஷ்ணனுக்கும் என்ன பாடுபட்டார்கள், எவர்கள் துன்பப்பட்டார்கள். எனவே கடவுளே ஒரு மனைவிக்கு மேல் போனால் துன்பம் உண்டு, எவ்வளோ கஷ்டம் அனுபவிப்பான் அப்படிங்கிறத மனுஷனுக்கு சொல்றதுக்கு தான் நீ ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டியோட இருடா அப்படிங்கிறதுக்காக தான் கடவுளே பட்டு காமிச்சாரு அப்படிங்கிறது தான் தத்துவம். மனுஷனுக்கு வாழ்க்கையில் வேறு யார் மூலமாவது ஒரு உதாரணத்தை சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். அதனால கடவுள் தானே வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்து மக்களுக்கு காமிச்சான். எதுக்கு ஒரு முருகனுக்கு 2 சம்சாரம் நீ கேட்டல தம்பி? ஒன்று இச்சாசக்தின்னு பேர், இன்னொன்று கிரியாசக்தின்னு பேர். வீட்டுக்கு மனைவியா வந்ததுக்கு அப்புறம் புருஷனுக்கு தேவையான இன்பத்தை எல்லாம் தந்து உதவோட மட்டும் ஒரு பெண்ணோட கடமை இல்லை. வாழ்க்கையில உயர உயர அவனை உயர்த்தி தன்னையும் உயர்த்தி குடும்பத்தையும் உயர்த்துவதற்கு கிரியாசக்தியா ஊக்கத்தோடு அவனுக்கு உறுதுணையா இருக்குங்கிறதுக்காக தான் 2 சம்சாரத்தை பக்கத்தில் வச்சு அடையாளப்படுத்திய நமக்கு அனுபவத்தை காட்டினானே தவிர 1 2 கட்டிக்கிட்டு ஓட்டிட்டு போறதுக்கு அவன்லாம் ஒன்றும் சொல்லலை. தஞ்சை எவ்வளவு வளம் மிகுந்தது நம்ம எல்லாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. அப்படிப்பட்ட தஞ்சை இன்னைக்கு எப்படி ஆச்சு? அன்னைக்கு அகண்ட காவேரியா இருந்துச்சு, இன்னைக்கு வறண்ட காவேரியா மாறி போச்சு. ஒரு புது கவிஞன் பாடுறாங்கய்யா, காவிரியை கடப்பதற்கு ஓடம் தேவையில்லை, ஒட்டகம் போதும்னு பாடுறாங்கய்யா. இப்ப காவிரிய ஒட்டகத்தால கூட கடக்க முடியாது. அங்கே உள்ள மணலை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நீர்க்கதியே நிற்கதியே ஆயிருச்சு. தண்ணீர்ல கை கழுவலாம், ஆனா இன்னைக்கு தண்ணீரையே கை கழுவிட்டாங்க. இதுக்காக இவர் கடவுளை திட்டுறாரு, ரைட்டு. ஆனா என்னன்னா இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாதவங்கள்ட்டெல்லாம் திட்டு வாங்கிறது கடவுள். இன்னொன்று கஸ்டமர் கேர் சென்டர்ல வேலை பார்க்குறவங்க, இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாதவங்கள்ட்டெல்லாம் திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. ஐயா, நீதிமன்றத்துக்கு போனா நீதி கிடைக்க மாட்டேங்குது.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா பாதுகாப்பு கிடைக்க மாட்டேங்குது, ஆஸ்பத்திரிக்கு போனா சிகிச்சை கிடைக்க மாட்டேங்குது, அரசாங்க அலுவலகத்துக்கு போனா எந்த அலுவலுமே நடக்க மாட்டேங்குது. என்னடா இப்படி நடக்குது? உலகத்துக்கே சோறு போடுறான விவசாயி அவன் எப்படிடா இருக்கான்னு போய் பார்த்தா அவனுக்கு உயிரே இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஏண்டா இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, நீ ஏன் இதெல்லாம் கேட்குற, உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்குறான். அட பாவி பயலே, இதுக்கு எதுக்குடா ஆதார் கார்டுன்னு கேட்டா, உனக்கு தேசபக்தியே கிடையாது, போடா பாகிஸ்தானுக்குங்கிறான். இப்படிப்பட்ட கேவலமான நாட்டை படைச்சிட்டிய கடவுளே, அதுக்காக நான் உன்னை திட்டுறேன். எவன்டா கருப்பணம் வச்சிருந்தது, எவன்டா கோடி கோடியா கொள்ளடிச்சது? நாங்கள் 5 ரூபாயும் 10 ரூபாயும் 500 ரூபாயும் 1000 ரூபாயுமா சேர்த்து வச்சோம். திடீர்னு ஒரு நாள் பணமே செல்லாதுன்னுட்டான். கொள்ளடிச்சவன்லாம் சேஃபா போய் அச்சகத்திலேயே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்துட்டான். 500 1000 வச்சிருந்த குப்புசாமி ராமசாமியும் பேங்க் வாசல்னு செத்தே போனான். அது என்னடா எங்க நாட்டுக்கு பிரச்சனை, எங்க நோட்டுக்கு பிரச்சனை, எங்க மாட்டுக்கு பிரச்சனை, இப்படியே போச்சுன்னா உங்க ஓட்டுக்கும் ஒரு நாள் பிரச்சனை வரும்டா. நான் நாடுன்னு சொன்னது எங்க தமிழ்நாட்டை. இங்க மட்டும்தான் ஹைட்ரோ கார்பன் கிடைக்குதா, இங்க மட்டும்தான் மீத்தேன் கிடைக்குதா, இங்க மட்டும்தான் அணுவில் அமைக்கிறதுக்கான அட்மாஸ்பியர் இருக்கா? கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாமையா, கேட்க ஒருத்தனுமே இல்லைனா என்ன வேணா பண்ணுங்களடா. இப்படிப்பட்ட நாட்டை ஏண்டா படைச்ச கடவுள் நான் திட்டுறேன். உங்ககிட்ட ஒரு 10 ஆப்பிள் இருக்குங்கய்யா, நான் 5 ஆப்பிள் எடுத்துக்கிறேன், என்ன குறையும்? ஆப்பிள் குறையும். அதே மாதிரி தான் எங்க மீனவன் கட்டுமரத்தை கட்டிக்கிட்டு வலையை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போறான். மீன் பிடிச்சிட்டு திரும்பி வரான், என்ன குறைஞ்சிருக்கணும்? மீன் குறைஞ்சிருக்கணும். ஆனா எங்க மீனவன் குறைஞ்சிட்டானுங்கய்யா. மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்தா கரைக்கு மீன் தாங்கய்யா புணமா வரணும், ஆனா எங்க மீனவனே புணமா வராங்கய்யா. எங்க நாட்டில் ஆண்டுதோறும் அழகிகள் பிறக்கிறாங்க, பிரபஞ்ச அழகிகள் பிறக்கிறாங்க, பேரழகிகள் பிறக்கிறாங்க. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு காந்தியை குடுறா கடவுளே, ஒரு காமராஜரை குடுறா கடவுளே, ஒரு கக்கனை குடுறா கடவுளேன்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கறது அழகு இல்லைங்கய்யா, நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல ஆட்சியாளரை குடுறா கடவுளே அப்படின்னு நான் கடவுளை வேண்டுறேன். படைச்சிருக்காரு. தாயா, தந்தையா, ஆசிரியரா, உற்றா உறவினரா, முதலாளியா, தொழிலாளியா படைச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி தன்மையை கொடுத்த கடவுள் தானே நன்றி சொல்லணும். நம்ம அம்மா கிட்ட எத்தனை மை இருக்கு தெரியுமா? வாய்மை, இனிமை, பெண்மை, தாய்மை. இது எல்லாத்தையும் சொல்லி தந்து வளர்க்குறாங்களே, இது மாதிரி அம்மாவை கொடுத்த கடவுள் தினம் நன்றி சொல்லி ஆகணும். அவங்க அம்மா கிட்ட எத்தனையோ மை இருந்துச்சான், ஆனால் எங்கள் அப்பா கிட்ட 2 மை தான் இருக்குது. ஒன்று அடிமை, இன்னொன்று பொறுமை. எங்க ஊர்ல கண்ணன் ஒரு அண்ணன் இருந்தான். பரிச்சை நெருங்க டிவிலையோ பேப்பர்லையோ ரேடியோலையோ 1008 அட்வைஸ். அதுக்கு மேல எங்க ஊர்க்காரங்க வேற மார்க் குறைஞ்சா வாழ்க்கையே போற மாதிரி பில்டப்பு. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த அண்ணனுக்கு தன்னம்பிக்கையே போயிடுச்சு சார். அவங்க அப்பாவுக்கு ஆனாம்னா கூட தெரியாது, ஆனால் தன்னோட மகனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், அதை நம்ம எப்படியாவது போக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள், வாடா மகனே வயலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் கொஞ்சம் எள்ளை விதைக்க சொல்வார் சார். 3 நாள் கழிச்சு அந்த எள்ளு தளிர் தந்துடும் சார். அப்போ அவர் சொல்வார், 1 மில்லி கூட பெறாத எள்ளு தானே, 1 கிலோ மண்ணையை தாண்டி வந்திருக்கு, இது மாதிரி தான் வாழ்க்கைன்னு சொல்வார். தனக்கு தெரியாத கூட தனக்கு தெரிஞ்ச வழியில சொல்லித்தர அப்பாவை கொடுத்து கடவுள் தானே நன்றி சொல்லி ஆகணும். எந்த தொழிலையும் சில இதை மறைச்சிட்டு தான் சொல்லி தருவாங்க. கேட்டா அது தொழில் ரகசியமா. ஆனா ஆசிரியர் தொழில மட்டும்தான் தனக்கு தெரியாத கூட தெரிஞ்சுட்டு சொல்லி தருவாங்க. இது மாதிரி தன்னலம் இல்லாத ஆசிரியர்களை கொடுத்ததுக்கு நம்ம கடவுள் தானே நன்றி சொல்லி ஆகணும். ஒரு பெரிய மக்கள் கூட்டம், அங்க எல்லாரும் படிச்சவங்களா இருந்தாங்க. ஒரே சலசலப்பா இருந்துச்சு. ஒரு நிமிடம் அந்த சலசலப்புல அமைதி இருந்துச்சு. ஒரு அதிகாரி மேடைக்கு வந்து,
கடவுளுக்கு இங்கே எதுக்காக நன்றி சொல்லி நினைக்கிறீங்களோ அது ஒரு பேப்பரில் எழுதுங்கன்னு சொன்னார். அப்போ அங்கே இருந்தவங்களாம் மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு. அந்த எண்ணம் என்னன்னு தெரியுமா? கடவுள் அவனுக்கு என்ன பெருசாக பண்ணியிருக்காரு நன்றி சொல்கிற அளவுக்குன்னு. அப்போ ஒரு படக்காட்சியை போட்டு அந்த அதிகாரி காமிப்பார். அந்த படக்காட்சியில் என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு கண் இல்லைங்க, காது இல்லைங்க, கை கால் இல்லைங்க, கல்வி செல்வம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்போ தான் அவங்களுக்குலாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா கடவுளுக்கு நம்ம இவ்வளோ விஷயத்துக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கோன்னு. நிக் உஜுகிக் என்ன பேரே வித்தியாசமாக இருக்கா? இவர் ஆளே வித்தியாசம் தாங்க. இவருக்கு 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது. இந்த 2 காலுக்கு பதிலாக ஒரே ஒரு பாதம், அதில் 2 விரல் தான் இருக்கும். வாழ்க்கைன்றதே சாதிக்கிறதுக்காக தான். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட 12வது வயசில் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அன்னைக்கு ஒரு எண்ணம் வந்து அவர் அதெல்லாம் தடுத்துச்சு. இன்னைக்கு ஒரு நிமிடத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இருந்ததுக்கு அவரோட தன்னம்பிக்கை தான் காரணம். எங்கள் பாட்டி விருதுநகர் மாவட்டத்தில் வீரசலம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் அங்கே பிறந்தாங்க. அந்த ஊரில் பெண்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கே போகக்கூடாது. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகிற அவ்வளோ கஷ்டங்க. அவங்க அழுத அடம் பிடிச்சி பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. அந்த பள்ளிக்கூடத்திலே 36 வருஷமாக ஆசிரியராக மட்டும் வேலை பார்க்காம தலைமை ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெறதுக்கு முன்னாடி நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. இதுக்கு அவங்களோட விடாமுயற்சி தானங்க காரணம். இது மாதிரி விடாமுயற்சியை கொடுத்த கடல் நம் நன்றி சொல்லி ஆகணுமா இல்லையா? நீ உருப்பிட மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தை. எனக்கு இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தை. உன் கழுத்தில் தாலி கட்டி விடுகிறேன் காதலிகள் அதிகம் கேட்ட வார்த்தை. உனக்கு எப்போது கல்யாணம் விளைமகள் அதிகம் கேட்ட வார்த்தை. எல்லோரும் முகம் பார்த்து கொள்ளுங்கள் மயானங்கள் அதிகம் கேட்ட வார்த்தை. எல்லோரும் அமைதியாக உட்காருங்கள் நாடாளுமன்றம் அதிகம் கேட்ட வார்த்தை. நாங்கள் எல்லையை தாண்டவில்லை பாகிஸ்தான் சொல்லி இந்தியா அதிகம் கேட்ட வார்த்தை. பெரியோர்களே தாய்மார்களே மேடைகள் அதிகம் கேட்ட வார்த்தை. தேனாரும் பாலாரும் பொதுமக்கள் அதிகம் கேட்ட வார்த்தை. நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் வாங்குவோர் அதிகம் கேட்ட வார்த்தை. இப்படி எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் அந்த கடவுள் என் முன்னால் வந்தால் என் உறவுகளையும் இந்த சமுதாயத்தையும் இப்படி படைத்து விட்டாயே என்று கண்ணாப்புண்ணன் புலம்புவோம் ஐயா. என் மனைவி கேட்டா எங்க மாமா போறீங்கன்னா, இது போல வேந்தர் டிவிக்கு போறேன் அப்படின்னா. பார்க்க போறீங்களா பேச போறீங்களான்னா, திருவிடைமருதூர்ல இருந்து இங்க தஞ்சாவூருக்கு பார்க்க போவான் பேசுறதுக்கு தாமா போறேன்னு. நான் ஒரு பஞ்சு டைலாக் சொல்லி அனுப்பிட்டேன் மாமான்னா. சொல்லுடா தங்கம் சொல்லு. சொன்னா பாருங்க ஒரு பஞ்சு டைலாக். உண்மையிலே சொல்றேன், வரும்போதெல்லாம் அழுதுகிட்டே வந்தேன். ராத்திரி பூரா குலைக்கிற நாயும் ஓயாம பேசுற வாயும் உதவாங்காம போனதா சரித்திரமே இல்லைன்ட்டான். இதாவது பரவாயில்ல. என் மோவன் அங்கேருந்து முடியாந்தான். எப்பா எப்பா என்னை எழுத்து விட்டுக்காரப்பா தண்டை முண்டை நாய் பேய் விஷம் இன்னும் திட்டி விட்டான், இதுக்கெல்லாம் நீ அர்த்தத்தை சொல்லுன்னா. நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன், இதுக்கெல்லாம் நான் டிக்ஷனரி புரட்டி அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். எதையாவது சொல்லுவோமேன்ட்டு. தண்டம்னா வேற ஒன்றும் இல்லைடா, உங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்க பொழுது அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வரான் பாரு, அவன் தான் தண்டம். அவன் வந்தாக்கா உட்கார சோபா செட்டு போட்டிருக்கிறான் பாரு, இதுதான் முண்டம். இந்த குடும்பத்துக்காக நாயா உடச்சி கவர் கவராக கொண்டு வந்து உங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன் பாரு, நான் தாண்டா நாய். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலை 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 பத்தலைன்னு கத்துறா பாரு உங்கள் அம்மா, அவ தாண்டா பேய். காலையில் காஃபிங்கிற பேரில் ஒன்று கொடுப்பா பாரு, அதுக்கு பேர் தாண்டா விஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டேன். மறுநாள் உண்மையிலேயே என்னுடைய மனைவியோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. என் முகம் போய் நின்றுக்கிட்டு வாங்க தண்டங்களா வாங்க வந்து இந்த முண்டத்தில் உட்காருங்க. நாய் வெளியில் போயிருக்கு, பேய் கிச்சனில் இருக்கு, குடிக்க கொஞ்சம் விஷம் கொடுக்கிட்ட மாண்டிருக்கான். அவன் பின்னங்கால் பிடரடிக்க ஓடி இருக்காங்க. பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு, இந்த சாப்பிடும் போது தான் புருஷங்கிட்ட பேசுறது. என் மனைவி எனக்கு சாப்பாடு அப்படி கரண்டியில் ஒரு தட்டு தட்டி விட்டு சொன்னா, மாமா என் சாப்பாடு எப்படி இருக்கு மாமா அப்படின்னா. சூப்பராக இருக்குடா தங்கம் சூப்பராக இருக்குன்னா. இப்படியே டெய்லி நான் சமைச்சு போட்டால் எனக்கு என்ன மாமா கிடைக்கும்னா, என்னோட எல்ஐசி பாலிசி கிடைக்கும், 5 லட்ச ரூபா அதை வச்சு பிள்ளைய பார்த்துக்கடின்னேன். இப்படியாப்பட்ட உறவுகளை கொடுத்துட்டேன்னு அந்த ஆண்டவன் வந்தாருன்னா புலம்புவோம் ஐயா. ஒன்றுமில்லையா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு விட்டுறாங்களே, அதை பற்றி ஒரு அருமையான கவிதை நான் ஒன்று படித்தேயா. கண்ணே உன்னை பெற்றெடுக்க அறுவை சிகிச்சைக்காக அடகு வைத்த நகைகளை விற்றேன், உன்னை முதல் வகுப்பில் சேர்ப்பதற்காக நன்கொடை கட்ட முடியாமல் நிலத்தை விற்றேன், உன்னை அடுத்த அடுத்த வகுப்புகளில் சேர்ப்பதற்காக ஆடுகளை விற்றேன், உன்னை மேல் வகுப்பு படிப்பதற்காக மாடுகளை விற்றேன்,
நீ சுற்றுலா செல்வதற்காக சுற்றி இருந்த பொருட்களை எல்லாம் விற்றேன். உன் பயணச் செலவிற்காக சில நேரம் பசியை விற்றேன். ஏன்? நீ தேர்வு எழுதுவதற்காக பல நேரங்களிலே நான் தூக்கத்தை விற்றேன். படித்தாய், வளர்ந்தாய், உயர்ந்தாய், வாங்கினாய் மீண்டும் அத்தனையும். கண்ணே கண்ணே, இன்று நீ இருப்பதோ 3 அடுக்கு மாளிகையில், உன் பெற்றோர்கள் இருப்பதோ முதியோர் இல்லத்தில் முடிச்சாயா. இப்படிப்பட்ட மனிதர்களை கொடுத்துட்டேன்னு அந்த ஆண்டவனை பார்த்து நான் புலம்புவேன் ஐயா. கடவுளே, உலகத்தை படைச்ச, உலகத்தை அழகாக்க உசுர படைச்ச, எதுக்காக இந்த மனுஷனை படைச்ச? காட்டெல்லாத்தையும் அழிச்சு கட்டடமாக்கிட்டான். இன்னைக்கு சுவாசிக்கிற காத்த கொடுத்த காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்திருக்கானே இந்த மானங்கட்ட மனுஷன், இவனை ஏன் படைச்ச கடவுளேன்னு அந்த கடவுள்கிட்ட புலம்புறேன் சார். ஏன்னா உலகத்துல பிறந்த எந்த மிருகங்களும் மாறவே இல்லை, மனுஷன் மட்டும்தான் மாறி இருக்கான். இவன் மரத்தை விட்டானா, எல்லா மரத்தையும் வெட்டி புட்டு இன்னைக்கு மழை இல்ல மழை இல்ல மழை இல்லன்னு புலம்ப விட்டுருக்கானே இந்த மானங்கட்ட மனுஷனை ஏன் படைச்சான்னு கடவுள்கிட்ட நான் புலம்புறேன் சார். ஓடிக்கிட்டு இருந்த 1-2 நதியையும் கூவா நதி மாதிரி சாக்கடையாக்கிட்டான் சார். அதுக்காக இந்த கடவுள்கிட்ட நான் புலம்புறேன் சார். அள்ளி தாமரை பூக்குற குளத்துல குப்பைய அள்ளி அள்ளி கொட்டி அந்த கொலை இருந்த தடமே தெரியாம ஆக்கி விட்டானே இந்த மனுஷன் நினைச்சு கடவுள்கிட்ட புலம்புறதை விட நான் என்னத்தான் சார் செய்வேன்? சார் ஒரு நிமிஷம், இவங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கைங்கிறத பனை மரம் தான், ஏறுனா நொங்கு, விழுந்தா சங்கு. கடவுளை பார்த்து ஏயா பொம்பளைய படைச்ச? ஆளை படைச்சியா, அலுவலகத்துக்காக படைச்சியா, வாழை படைச்சியா, பதைக்கிறதுக்காக படைச்சியா, சிரிக்க படைச்சியா, எங்களை சித்திரவதைப்படுத்துறதுக்காக படைச்சியா? சென்னையில ஒரு 7 வயசு சிறுமி விளையாடிக்கிட்டு இருக்கா. வீட்டுல 5 மணியாவது விளையாடுறா, 6 மணியாவது விளையாடுறா, 7 மணியாவது விளையாடிட்டு இருக்கா. சரியா மணி 7:15 ஆகுது, கரண்ட் போகுது. புள்ள விளையாடுதுன்னு பெத்தவங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் வருது, அம்மா பாப்பாவை காணும், பிள்ளைய காணும், பிள்ளைய காணும், பிள்ளைய காணும் தேடுறாங்க. பிள்ளை எங்கேயுமே காணும். எய்த்த வீட்டுல கேக்குறாங்க, பக்கத்து வீட்டுல கேக்குறாங்க, அடுத்த வீட்டுல கேக்குறாங்க, பிள்ளை எங்கேயுமே காணும். கிடைச்சா சார் பொண்ணு, எப்படி தெரியுமா சார் கிடைச்சா? பெட்ரோல் ஊத்தி எரித்து கருகிற நிலைமையில ஒரு பொண்ணு கிடைச்சா சார். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா, இன்ஜினியரிங் படிச்ச ஒரு இளைஞன் காமவெறி கொண்டு ஒரு பச்சை புள்ளைய பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கான் சார். இந்த இளைஞனையா எங்க விவேகானந்தர் கேட்டாருன்னு நினைச்சுதான் இந்த கடவுள்கிட்ட புலம்புறேன் சார். அவங்களுடைய வேதனை நமக்கு புரிகிறது. ஆனால் இந்த விளையாட்டு வெளியே போய் விளையாடலைங்கிறாங்க. வெளியே போய் விளையாண்டா பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுறாங்க. நாங்கள்லாம் திருவிழாவில் தொலைஞ்சு போயிட்டா கூட மூஞ்சியை பார்த்தோன்னே இது இன்னார் வீட்டு குழந்தையம்மாங்க, ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. எங்கள் ஊர்லலாம் இப்படி பார்த்தோன்னே இந்த அவங்க வீட்டு குழந்தை அப்படின்ட்டுருவாங்க, ஏன்னா முகச்சாயல் இருக்குன்னு. அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்தோம். இப்போ வெளியே அனுப்ப முடியலை, விளையாடவும் முடியல. இவனுங்க விளையாடுறானுங்க காமுகன்கள். ஊடகத்திலையும் நாடகத்திலையும் பெண்ணை அரைகுறை ஆடையோட ஆபாசமா காட்டி பெண் ஆபாசத்திற்குரியவள்னு காட்டுறதுக்காக பெண்ணை படைச்சியான்னு தான் கடவுள்கிட்ட புலம்புறேங்க நானு. அதாவது இந்த டிவி சீரியல்லாம் யாரை நம்பி எடுக்கிறான் தெரியுமா? உங்களை மாதிரி பொம்பளைங்களை நம்பி தான் எடுக்கிறான். ஒரு ஆம்பளை பையெல்லாம் அங்கே உட்காந்து பார்க்குறதே கிடையாது. நீங்கள் வாயை பொழுதுகிட்டு பார்க்குறீங்க. காயத்ரி என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, உனக்கு என்ன, நீ வீட்டில் வேலை ஏதாவது பண்ணியா? ஐயா, அது பொழுதுபோக்கு சாதனமாக இருக்கின்ற வரை வரப்பிரசாதம் தான். பொழுதையே அதிலே போக்குவதனால அது வரப்பிரசாதம் இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற நான் விசில் அடிச்சு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். என்ன விசில் அடிக்கிற, என் பேர் இல்லை அப்படின்பா. 1500 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்த குக்கர் விசில் அடிச்சுன்னா இங்கே உட்காந்துருக்கு, இந்தா வர்றேங்க, இந்தா வர்றேன் அப்படின்னு போகிறேன். ஏண்டி 40,000 விட 1500 ரூபா குக்கர் உனக்கு பெருசா போயிடுச்சா?
உங்களால ஆபத்து இல்ல, குக்கரால் ஆபத்து இருக்குல்ல. எது நீங்க வேற அது பயப்படுது, குக்கர்லாம் பயந்து விழுது. ஏன் வெடிக்குதுங்கிறீங்க? சீக்கிரம் வேவலன்னா இவ வெடிச்சிருவா. அதுக்கு பயந்துட்டு அது விசில் அடிச்சது. வந்துரு வந்துரு வந்துருன்னு கூப்பிடுது. அதனாலதான் 3 விசில் அடிக்குது. சார் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பெண்ணை ஏன் படைச்சேன்னு நான் கடவுள்கிட்ட புலம்புறேன் சார். எனக்கு ஒரு மாமா இருந்தார் சார். மாமா ரொம்ப நல்லவர் சார். அழகாக குடும்பம் போய்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம், தண்ணி அடிப்பார். எங்கள் அத்தை குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு புலம்புனுச்சு, தினைக்கும் புலம்புனுச்சு. ஆனால் அந்த ஆள் கேட்டான், அந்த மனுஷன் கேட்கவே இல்லை சார். குடிச்சிட்டு 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 அவர் லாரி டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகிடுது சார். ஆக்சிடெண்ட்டில் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போதுங்கிற மாதிரி அவருக்கு கால் போச்சு சார். அவர் கால் போயிட்டோன்னே எங்கள் அத்தை அப்படியே அழுகுறாங்க, பதறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரோட காலை நம்பி தான் எங்கள் குடும்பமே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் அத்தை கதறாங்க. கதறிட்டு சரிங்க கால் தான் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவளை தேத்தி கொண்டு வந்து கட்டைக்கால் வச்சு ஒரு கடையும் ஏற்பாடு பண்ணி, நீ கடையில் இருங்க, நான் போய் கூலி வேலை போய் பார்த்துட்டு வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கடை வச்சு கொடுத்தாங்க. கடையில் வந்த சம்பளத்தை எங்கள் மாமா என்ன பண்ணாருன்னா, 100 ரூபா வந்துச்சுன்னா 50 ரூபாயை வீட்டுக்கு கொடுத்துட்டு 50 ரூபாயை குடிக்க எடுத்துகிட்டு போயிடுவார் சார். கட்டைக்கால் வச்சப்பையும் குடி 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 குடின்னு குடிச்சு அவர் சீரழிஞ்சு குடல் வெந்து தான் யாருங்கிறதைய மறந்து நிதானம் இழந்து தான் பிள்ளை யாரு, குட்டி யாரு, பொண்டாட்டி யாரு, நாங்களாம் யாருன்னே தெரியாமல் நிதானம் விழுந்து போயிட்டாங்க சார். ஒரு நாள் அப்படியே செத்து போயிடுறாரு. செத்தோடனே எங்கள் அத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை நம்பி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது சார், எழுத்தறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்புறாங்க. இவர் செத்து போயிட்டாரு. அந்த பிள்ளைங்களோட வயிறு பசிக்காமல் இருக்க சார். அந்த பசியை போக்குறதுக்காக எங்கள் அத்தை வேலைக்கு கிளம்புறாங்க சார். எங்கள் ஊர்லலாம் கூலி வேலை தான், பூவெடுக்க தான் சார் போகணும். பூவெடுக்க போகிற இடத்துல இந்த சமூகம் சும்மா இருக்குதா சார்? விதவன்னா என்ன வேணாலும் பேசிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார். புருஷன் செத்துட்டா எப்படி மினுக்கிக்கிட்டு போறா பாரு, புருஷன் செத்துட்டா எப்படி உடம்பு ஏறிடுச்சு பாரு இப்படின்னு தெனம் அவ மேலே வீண் பழியை சுமத்துறாங்க எங்கள் அத்தை மேலே. எங்கள் அத்தை செத்துடலான்னு நினைக்கிறாங்க சார். ஆனால் சாவ முடியலையே, 2 பிள்ளைங்க இருக்குது. எங்கள் அத்தை குடிச்சாங்களா சார்? எங்கள் அத்தை தண்ணி அடிச்சாங்களா சார்? எங்கள் அத்தை தம் அடிச்சாங்களா சார்? எல்லா தப்பையும் எங்கள் மாமா செஞ்சதுக்காக பழியெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்க அத்தை மாதிரி எத்தனை பேர் சார் இந்த சமூகத்துல பாதிக்கப்படுறாங்க. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு யார் யார் செய்கிறதோ யார் யார் மேலே விழுகுது. ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு குடி ஏதாவது தண்ணியோ எதுவோ பழக்கப்படுத்தினா ஒரு செல் 24 நிமிஷத்தில் ஒரு சுற்றி வரும். அதுதான் பழக்கம், அதுதான் ஒரு நாளிகை. 60 தடவை சுற்றி வந்து 60 நாளிகை, 24 மணி நேரம். 48 நாள் தொடர்ந்து குடித்தால் 49வது நாள் குடிக்காமல் அவனால் இருக்க முடியாது. இதான் ஒரு மண்டலம். 27 நட்சத்திரம், 12 ராசி கட்டம், 9 கிரகங்கள், இவையெல்லாம் சேர்ந்து 48. இது ஒரு தடவை சுற்றி வந்தால் அவ்வளோதான். எனவே இந்த குடியை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும் என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம். பெண்களால் அழிந்த குடும்பத்தை விட ஆண்களால் குடியினால் அழிந்த குடும்பங்கள் ஏராளம் என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி, தஞ்சாவூர்
கைபேசி எண் 9787797808 9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 2225 5234.